அப்படின்னு. விசுவாச பயணம், விசுவாச பயணம் அப்படிங்கிறத குறித்து தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். விசுவாசம் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்கிறார், விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. விசுவாசம் அப்படின்னாலே கண்ணுக்கு தெரியாத காரியத்தின் மீது நம்பிக்கை வைத்து அதை உறுதியாய் பற்றி கொண்டு முன்னேறி கடந்து போகிறது தான் விசுவாச வாழ்க்கை என்பது. இந்த விசுவாச வாழ்க்கை அப்படின்னு வரும்போது பல நேரங்களிலே நமக்கு தெரியாத ஒரு வழியிலே அல்லது புரியாத சூழலிலே நம்ம கடந்து செல்கிற ஒரு வாழ்க்கை. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீதும் அவருடைய வார்த்தை மீதும் நம்பிக்கை வைத்து அதை உறுதியாய் பற்றி கொண்டு ஆண்டவரை பின்பற்றி நடக்கிற அந்த வழிக்கு பேர் தான் விசுவாச வழி அல்லது விசுவாச வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோம். இந்த விசுவாச வழியிலே நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய விசுவாசமும் முழுக்க முழுக்க ஆண்டவர் மேலே இருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒருவேளை நம்ம கையில் பணம் இல்லாமல் இருக்கலாம், உதவிக்கு ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆலோசனை சொல்வதற்கு ஆலோசனை நமக்கு இல்லாமல் இருக்கலாம், அது எந்த வழியில் போகிறோம், நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கூட நம்ம தெரியாதவங்களாக இருக்கலாம். ஆனால் நாம் அப்படி கடந்து செல்லுகிற போது நம்ம விசுவாசத்தை கர்த்தர் கண்டு நம்ம உறுதியை கண்டு வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்ம அவர் மேலே உறுதியாக இருந்தோம்னா, நம்ம அவரையே பற்றி கொண்டு இருப்போம் அப்படின்னா அவர் நம்மளை விடுதலை ஆக்கி நமக்கு உதவி செய்து நம்ம போய் சேர வேண்டிய இடத்தை சேரும்படிக்கு அவர் நம்ம நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். இன்னைக்கு இந்த விசுவாச வாழ்க்கை குறித்து நம்ம பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாமையில் இருந்து கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு கடந்து போகிறோமே, அதுக்கு பேர் தான் விசுவாச வாழ்க்கை. எல்லாத்தையும் வச்சுட்டு கையில் வச்சுக்கிட்டு நம்ம பின்பற்றி போகிறது ஒரு விசுவாச வாழ்க்கை இல்லை. ஒன்றுமே இல்லாமல், பணம் இல்லை, நம்பிக்கை இல்லை, சுற்றுப்புறத்தை குறித்து நமக்கு எந்த சாதகமான சூழ்நிலை இல்லை, அப்படிப்பட்ட நேரங்களிலே கர்த்தரையும் அவருடைய வார்த்தை மேலே நம்பிக்கை வச்சு கடந்து போகிறோமே, அதுக்கு பேர் தான் விசுவாச வாழ்க்கைன்னு பார்க்குறோம். வேத புஸ்தகத்திலையும் சரி, நமக்கு முன்னால் ஓடி முடித்திருக்கிற அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலையும் நம்ம பார்க்குறோம். விசுவாச வாழ்க்கைங்கிறது இந்த பூமியிலே வாழும்போது அந்த வழியாய் கடந்து போகும்போது சில பேருக்கு அது பெரிய கேள்விக்குறியாக இருக்கலாம். மற்றவங்க பார்வையிலே அது ஒரு விளையாட்டுத்தனமாக அல்லது எள்ளி நகையாடக்கூடியதாக கூட இருக்கலாம். ஆனால் விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும், கர்த்தர் நம்ம விசுவாசிக்கிற பிள்ளைகளே கனம் பண்ணுகிறார், நம்முடைய விசுவாசத்தின்படி தேவன் நமக்கு சகலத்தை செய்து முடிக்கிறார் என்பதை நம்ம அறிந்திருக்கிறபடினாலே நம்ம தொடர்ந்து அந்த பாதையிலே கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. விசுவாசத்தை துவக்கின அநேகர் சுற்றிலும் நடக்கிற காரியங்களை பார்த்து, சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து அநேகர் பின்வாங்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அப்படி இல்லாமல் கர்த்தர் மேலேயே நம்முடைய கண்களை வைத்து அவருடைய வார்த்தை மேலே நம்பிக்கை வச்சு விசுவாசத்தை வச்சு நமக்கு தொடர்ந்து கடந்து போனோம்னா தேவன் நம்ம எதற்காக தெரிந்து கொண்டாரோ, அழைத்தாரோ, வாக்கு பண்ணினாரோ அது எல்லாவற்றையும் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றுவதை நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு இந்த விசுவாச வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு முன்னால் வைக்க விரும்புகிறேன். எது விசுவாச வாழ்க்கை? முதலாவதாக, போகிற இடம் எதுன்னு தெரியாம கடந்து போகிறது விசுவாச வாழ்க்கை. வித்தவுட் எ டெஸ்டினேஷன். நமக்கு போற இடம் என்ன நமக்கு தெரியாம இருக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வரைக்கும், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் எவ்விதமாய் ஆபிரகாமை அழைச்சாருங்கிறதையும் கர்த்தர் ஆபிரகாமை அனுப்பினாருங்கிறதையும் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். இந்த ஆபிரகாம் பயணப்பட்ட போது அவர் எப்படி பயணப்பட்டாருன்னு சொல்லி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் மிக தெளிவாக அவர் பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்போது அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். தான் போற இடம் எதுன்னு அவருக்கு தெரியாது, ஆனாலும் அவர் புறப்பட்டு போனார். ஏன்னா தான் போகிற இடம் அவருக்கு தெரியாது, ஆனா போக சொல்றவர் யாருன்னு அவருக்கு தெரியும். Even though he does not know the destination, he know the Lord, one who called him. நம்ம அழைச்சவர் யார், நம்ம தெரிந்து கொண்டவர் யார் என்கிற அறிவு ஆபிரகாமுக்கு இருந்தபடினாலே தான் போகிற இடம் எதுன்னு தெரியலனா கூட அவர் கடந்து போறார்.
இதுதான் விசுவாச வாழ்க்கைங்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, நீ இப்படி நம்புறியே, இப்படி இருக்கியே, உன் எதிர்காலம் என்னாகும்? எதிர்காலத்தை யோசித்து பார்த்தீங்களா? அது எப்படி நடக்கும்? குடும்பம் எப்படி ஆகும்? பணத்துக்கு என்ன செய்வீங்க? வீட்டுக்கு என்ன செய்வீங்க? பிள்ளைக்கு எதிர்காலம் என்ன? சுகத்துக்கு எடுத்த காரியம் என்ன? படிப்புக்கு எடுத்த காரியம் என்ன? வேலைக்கு எடுத்த காரியம் என்ன? பல கேள்விகளை நமக்கு எழுப்புகிறார்கள். ஆனால் ஒன்று நமக்கு தெரியும், ஆபிரகாமை அழைச்ச கர்த்தர், ஆபிரகாமை தான் குறித்த இடத்துக்கு போக சொன்ன ஆண்டவர் தான் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் தான் நம்மளை அழைத்திருக்கிறார், அவர் தான் நம்மளை அதிகாரப்படுத்தியிருக்கிறார், அவர் தான் நம்மளை முன்னேறி போக சொல்லியிருக்கிறார். போக சொன்ன கர்த்தர் அவர். போகிற இடம் நமக்கு என்னன்னு தெரியாமல் இருக்கலாம், நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கு நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் போக சொன்ன கர்த்தர் நம்ம கூட வருகிறவர், அவர் மாறாத ஆண்டவர். அவர் நம்ம கூட இருக்கிறதுனால எதிர்காலத்தை குறித்த பயம் நமக்கு இல்லை, போய் சேரக்கூடிய இடத்தை குறித்த பயம் நமக்கு இல்லை. காரணம் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார், அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், அவர் தான் போக சொல்றார். அவர் நம்ம கூட வர்றதுனாலே போற இடம் எதுன்னு தெரியாமல் இருந்தாலும், போற இடம் எப்படிப்பட்டதுன்னு தெரியாமல் இருந்தாலும் நம்ம தொடர்ந்து பயணப்படலாம். அப்ப விசுவாச பயணங்கிறது எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியலனாலும், அது எங்க போறோம் நம்ம தெரியாம இருந்தாலும், கர்த்தர் மேலையும் அவருடைய வார்த்தை மேலையும் நம்பிக்கை வச்சு தொடர்ந்து கடந்து போறவே, இதுதான் விசுவாச வாழ்க்கை. அப்ப முதலாவதாக நமக்கு ஒன்று தெரியணும், விசுவாச வாழ்க்கைங்கிறது போற இடம் எப்படிப்பட்டது, போற இடம் எது என்று தெரியாம இருந்தாலும் கர்த்தர் மேலையும் அவருடைய வார்த்தை மேலையும் நம்பிக்கை வச்சு கடந்து போக வேண்டிய ஒரு வாழ்க்கை. நீங்க நம்ம அனைவருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது. இந்த வாழ்க்கையை பார்த்துட்டு ஒரு சில நம்மகிட்ட கேள்வி எழுப்புவாங்க, உன் வாழ்க்கை என்ன ஆகும், உன் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தியா, நீ இப்படி ஆண்டவர் ஆண்டவர் நம்பிட்டு இருக்கியே, கர்த்தருடைய வசனம் வசனம்னு சொல்றியே என்று பல பேர் கேள்விகளை எழுப்பலாம். ஆனால் ஒன்று நமக்கு தெரியும், கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், அவர் நம்மை அழைச்சிருக்கிறார், அவர் செம்மையாய் சரியாய் நம்மை நடத்துகிற ஆண்டவர். ஸோ அப்போ விசுவாச பயணங்கிறது முதலாவதாக போகிற இடம் எதுன்னு தெரியாமல் இருந்தாலும் புறப்பட்டு போகிற ஒன்று இடம், அது எப்படி இருக்கும்னு தெரியாமல் இருந்தாலும் புறப்பட்டு போகிறது தான் விசுவாச பயணம். ரெண்டாவதாக வித்தவுட் ரிசோர்சஸ், நமக்கு எந்த கையில் எந்த பணம் இல்லாமல் இருந்தாலும் பொருள் இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் அழைச்சிட்டாருங்க, கர்த்தர் சொல்லிட்டாரு அப்படிங்கிற நம்பிக்கையில கடந்து போகிறது தான் விசுவாச பயணங்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். வாசிங்களேன், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் எடுத்தவங்க வாசிங்க. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். மீதியானியர் வந்து இஸ்ரவேலர் உழைச்சு வளர்த்து வைத்திருக்கிற தானியங்களை அறுத்துட்டு போயிடுறாங்க. கஷ்டப்பட்டது உழைச்சது இஸ்ரவேலர், ஆனா பலன்களை அனுபவிக்கிறது யாரு? மீதியானியர். இதனால கிதியோன் பயந்து போய் அவர் தனியாய் ஆலைக்கு பக்கத்திலே அவர் கதிரடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் கர்த்தருடைய தூதனானவர் வருகிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்னு சொன்னார். அப்ப இவர் சொல்றாரு, கர்த்தர் என் கூட இருந்தா ஏன் இதெல்லாம் எங்களுக்கு சம்பவிக்குது? ஆண்டவர் சொல்றாரு you are a mighty warrior அப்படின்னு. ஆனா இவர் சொல்றாரு அது எப்படி, நான் யாரு, என் குடும்பம் எப்படிப்பட்டது, என் கோத்திரம் எப்படிப்பட்டது என்று தங்களுடைய தாழ்மை நிலைமையை அவர் அறிக்கை எடுக்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, மீதியானியரை எதிர்த்து நிற்கிற அளவுக்கு எங்கிட்ட கையில் எதுவுமே இல்லை, எங்கள் ஆள் பலம் கிடையாது, பண பலம் கிடையாது, அவங்களை எதிர்த்து எங்களால் நிற்க முடியாது, மீதியானியரை எதிர்க்கிறதுக்கு முடியலை, அதனால ஒதுங்கி இருக்கிறோங்கிறார். ஆனால் ஆண்டவர் பாருங்க, பணம் இல்லாவிட்டாலும் பதவி இல்லாவிட்டாலும் படை இல்லாவிட்டாலும் கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிற ஆண்டவர். விசுவாச பயணங்கிறதே நமக்காக பேசுவதற்கு ஆள் இல்லாமல் இருக்கலாம், நமக்காக வழக்காடுவதற்கு ஆள் இல்லாமல் இருக்கலாம், நம்ம கையில் பணம் இல்லாமல் இருக்கலாம், நம்ம பட்சத்தில் இருந்து நமக்காக பேசுறதுக்கு ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம், ஒண்ணுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை நம்ம கூட இருந்துச்சுன்னா கர்த்தர் சகலத்தையும் மேற்கொள்ள, சகலத்தையும் ஜெயிக்க அவர் நமக்கு உதவி செய்கிற கர்த்தர். இங்க ரொம்ப தெளிவாக பார்க்குறோம்.
கிதியோன் புலம்புறார், இதெல்லாம் ஏன் சம்பவிக்குது அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் சொல்றார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. அது இல்லை இது இல்லைன்னு யோசிக்கிற, மீதியானியரோடு ஒப்பிட்டு பார்த்துட்டு அவங்க அப்படி இப்படின்னு யோசிக்கிற. ஆனால் உன்ட்ட எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படிங்கிறார். ஆண்டவர் நம்ம அனுப்புகிறவர். நம்முடைய எந்த ரிசோர்ஸ் இல்லாவிட்டாலும் கர்த்தர் நம்மளோட இருக்கிறபடினாலே அவர் நம்மை அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை அனுப்புவார். அவர் நம்ம போகிற இடம் என்னதுன்னு தெரியாமல் இருந்தாலும், போகிற இடம் எப்படிப்பட்டதுன்னு அறியாமல் இருந்தாலும், நம்ம கடந்து போகிறது விசுவாச பயணம். நம்ம கையில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும், நமக்கு பேசுவதற்கு ஆட்கள் இல்லாமல் இருந்தாலும், படை இல்லாமல் இருந்தாலும், பதவி இல்லாமல் இருந்தாலும், படிப்பு இல்லாமல் இருந்தாலும், கர்த்தர் என் கூட இருக்கிறார், அவர் என்னை அனுப்புவார். மீதியானவரின் கைக்கு நான் உங்களை என் தேசத்தை விடுதலையாக்குவேன், மீதியானவரை மேற்கொள்வேன், என் ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வருவேன்னு சொல்லி விசுவாசத்தோட கடந்து போகிறோமே, அதுக்கு பேர் தான் விசுவாச பயணம். Even though we don't have anything in our hand, the Lord the Almighty He is with us. He is our resource. அவர் தான் நம்மளை அழைச்சிருக்கிறார், அவர் தான் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார், அவர் தான் நம்ம அனுப்புகிற ஆண்டவர். ஆகவே நம்ம கையில் ஒன்றுமே இல்லைனாலும் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம தொடர்ந்து கடந்து போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். சில நேரங்கள் நம்ம யோசிப்போம், நம்ம சூழ்நிலையை பார்த்துட்டு, சுற்றி நடக்கிற காரியங்கள்லாம் பார்த்துட்டு, அவங்களுக்கெல்லாம் அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, நமக்கு யார் இருக்கா? நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிந்த ஒரு வேத பகுதி யோவான் 5ஆம் அதிகாரம். அங்கே 38 வருஷம் வியாதியோடு இருந்த மனுஷன் பெதஸ்தா அந்த குளத்தில் படுத்திருக்கிறான். ஆண்டவர் அவன்கிட்ட கேட்கிறாரு, நீ சுகமாக விரும்புறியான்னு கேட்டார். அதுக்கு 38 வருஷம் வியாதியா இருந்த மனுஷன் என்ன சொன்னாரு? நான் போய் தண்ணிக்குள்ள முந்தி இறங்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஒருத்தருமே இல்லை. ஆனா நான் கஷ்டப்பட்டு நான் எந்திரிச்சு போகும்போது எனக்கு முன்னாடி வேற ஒருத்தன் போய் இறங்கிறான். எனக்கு உதவி செய்யறதுக்கு ஆட்கள் இல்லை, ஆனா நானா முயற்சி பண்ணி எப்படியாவது போய் குளத்துல இறங்கலான்னு நினைச்சா எனக்கு எதிரி இருக்காங்க, அவங்க எங்களுக்கு முந்தி இறங்கிறாங்கிறார். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்குது. நம்ம யோசிக்கிறேன், நம்ம கையில் ஒன்றும் இல்லை, நமக்குன்னு ஆட்கள் இல்லை, உதவி செய்ய ஆட்கள் இல்லை, பணம் இல்லை, படை இல்லை, பதவி இல்லை. சரி, எப்படியாவது சொந்த காலில் நின்று முன்னேறிடலான்னு பார்த்தா நமக்கு எதிர்ப்பு தான் அதிகம் வருது, பிரச்சனை தான் அதிகம் வருது. என்ன செய்யறது யோசிக்கிறோம். இந்த கிதியோன் மாதிரி தான் நம்மளும் சில நேரங்களை புலம்புகிறோம். கிதியோனோடு பேசுகிற கர்த்தர் தான் நம்மகிட்ட சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. இன்னைக்கு நம்மகிட்ட என்ன பலம் இருக்கோ இந்த பலத்தோட போங்கிறார் ஆண்டவர். சொல்ற வார்த்தை கோ இன் திஸ் மைட்ங்கிறார். இப்ப நம்மகிட்ட என்ன இருக்கோ அந்த பலத்தோட போ. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? ஆண்டவர் நம்ம அனுப்புகிறார். அவர் நம்ம அனுப்புகிறபடினாலே நம்ம தொடர்ந்து பயணப்படலாம். இதுதான் விசுவாச பயணம், விசுவாச வாழ்க்கை. போற இடம் என்னன்னு தெரியல, போற இடம் எப்படின்னு தெரியல, ஆனா அழைச்சவர் கர்த்தர், அனுப்புகிறவர் கர்த்தர். அந்த நம்பிக்கை நமக்கு தேவை. பயணப்படுகிறோம், நம்ம கூட யாரும் இல்லை, நம்ம கையில எதுவும் இல்லை, நமக்கு சாதகமா எதுவும் இல்லை, எல்லாம் நமக்கு எதிராக இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் நம்ம அழைச்சி நம்ம தெரிந்து கொண்டு அவர் நம்மை அனுப்புகிறபடினாலே நம்ம விசுவாசத்தோடு பயணப்படலாம். இதுதான் விசுவாச பயணங்கிறத. ஆபிரகாம் தோற்று போகவில்லை, கிதியோன் தோற்று போகவில்லை. கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், சீமானாய் மாற்றினார். இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாமை பத்தி பேசுறான். கிதியோன் தோற்று போகல. மீதியானியரின் கைக்கு இஸ்ரவேலரை நீங்களாக்கி அவர் ரட்சிப்பதற்கு கர்த்தர் இந்த கிதியோனை பயன்படுத்தினார். இங்க நம்ம வாழ்க்கையிலையும் அதே விதமாய் தேவன் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். மூன்றாவதாக விசுவாச பயணம் அப்படின்னா பட்டயமே இல்லாத ஒன்று, உபகரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை. நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 50வது வசனம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 50வது வசனம்.
இது தாவீது கோலியாத் யுத்தத்தை பற்றி வேதம் சொல்லுகிறார். கோலியாத்தை குறித்து வாசிக்கும் போது அவர் ஒரு பெரிய ராட்சசன், ஆயுதம் தரிப்பித்தவர். அவருக்கு பின்னால் ஒரு பெரிய சேனை இருக்கிறது. ஆனா தாவீதை பார்த்தோம்னா சாதாரண ஆடு மேய்க்கிற ஒரு இளைஞன், வாலிபன், யுத்த அனுபவம் இல்லாத ஒரு மனுஷன். அவன் கையில் இருந்ததெல்லாம் வெறும் கவனும் கல்லும் தான். வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 17:50 வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தியனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. கையில ஒண்ணுமே இல்லை. எல்லாம் உடையவனாயிருந்த கோலியாத்தை ஒண்ணுமே இல்லாம இருந்து தாவீது வீழ்த்திட்டான். தாவீது கையில் இருந்தது என்னது? வெறும் கவனும் கல்லும் தான். கிதியோன் ஆண்டு தான் சொன்னார், இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புறவர் நான் அல்லவா. இங்க தாவீதோடைய விசுவாச பயணத்தை பார்த்தோம்னா ஆயுதம் தரிப்பிக்கப்பட்ட மாம்ச மலையா இருக்கிற கோலியாத்தை வீழ்த்திபடி வருகிறார். அவனுக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை, விசுவாசம் என்னன்னா, ஜீவன் உள்ள தேவனுடைய சேனையை நிந்திச்சிட்டானே, ஆண்டவரை நிந்திப்பதற்கு எம்மாத்திரம் விருத்த சேதனம் இல்லாத இவன் ஜீவன் உள்ள தேவன் எப்படி நிந்திக்கலாம்? அவன் சகிக்க முடியாதுன்னு. கர்த்தர் மேல இருந்த வைராக்கியம், தேவ ஜனங்க மேல இருந்த வைராக்கியம் அவனை உந்தி தண்டிச்சு. சவுல் ராஜா பயந்து போயிருக்கான். சவுல் ராஜா ஆலோசனை சொல்றான், நீ சாதாரண இளைஞன், அவன் யுத்தத்துல பழகினவன். சொந்த சகோதர மாதிரி சொல்றாங்க, ஒன்னால முடியாது. இஸ்ரேல் ராணுவமெல்லாம் பயந்து ஒளிஞ்சு இருக்குது. ஆனா சாதாரண வாலிபன், யுத்த பழக்கம் இல்லாத ஒரு வாலிபனா இந்த தாவீது தான் கையில் இருந்த சாதாரண கவனான கல்லினாலும் அவனை வீழ்த்திட்டான். வேறு அழகா சொல்லுவா, அவனை மடங்கடித்துன்னு போட்டு, அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். எல்லாரையும் நிந்திச்சு அவமானப்படுத்தின, பயமுறுத்தின இந்த கோலியாத்து மடங்கடிக்கப்பட்டான். இந்த சின்ன தாவீதானே கொல்லப்பட்டு போனான். வேதம் சொல்கிறது, அவன் கையில் பட்டயம், தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. இதுதான் விசுவாச வாழ்க்கை. கையில ஒண்ணுமே இல்லை. யுத்தமா கையில ஆயுதம் வேணும்னு நினைக்கிறாங்க, பட்டயம் வேணும்னு நினைக்கிறாங்க, ஈட்டி இருக்குன்னு நினைக்கிறாங்க, கேடயம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா யுத்தங்கிற வார்த்தையை மறு வரையறை செய்தவர். The word battle was redefined by David. அவர் கையில பட்டயமே இல்லாம இருந்தாலோ, கையில ஆயுதம் இல்லாம இருந்தாலோ கோலியாத்தை வீழ்த்தினார். இதுதான் விசுவாச வாழ்க்கை. இன்னைக்கு ஒரு சிலர் நினைச்சிட்டு இருக்காங்க, நம்மகிட்ட பணம் இருக்கு, நம்மகிட்ட பதவி இருக்கு, நம்மகிட்ட ஆட்கள் இருக்காங்க, அதிகாரம் இருக்காங்க, நம்ம எதையும் சாதிச்சிடலான்னு ஒரு கூட்டம் நினைக்குது. நம்மளால முடியாதது எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறாங்க. தந்திரமாய் ஏதாவது செஞ்சிடலான்னு நினைக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கையில ஒண்ணுமே இல்லாம இருந்த தாவீதை கொண்டு கர்த்தர் கோலியாத்தை வீழ்த்த முடியுமானால், இன்னைக்கு நம்ம கையில எதுவுமே இல்லாம இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையோ அவர் மேல இருக்கிற விசுவாசமும் நமக்கு இருந்தா போதும், எப்படிப்பட்ட கோலியாத்தையும் நம்ம மடங்கடிக்க முடியும், நம்ம வீழ்த்த முடியும். இன்னும் சொல்ல போனா, தாவீதின் கையில் பட்டயம் இல்லாத இருந்ததுன்னு போட்டிருக்கு. முன்னால பின்னால வாஸ்தா அந்த கோலியாத்துடைய பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டிட்டான்னு போட்டு, அவன் பட்டயத்தை எடுத்து அவனை வெட்டினான். இன்னைக்கு சில பேர் நமக்கு எதிராக சில ஆயுதங்களை பயன்படுத்துகிறார்கள், சில தந்திரங்களை பயன்படுத்துகிறார்கள், சில விதமான அதிகாரங்களை பயன்படுத்துகிறாங்க. ஆனா இந்த வேத வாக்கியத்தின்படி பார்த்தா, நமக்கு எதிராக அவங்க எந்த ஆயுதங்களை பயன்படுத்துறாங்களோ அது அவங்களுக்கு எதிராகத்தான் மாறிப்போம். நம்ம நல்லா எல்லாருக்கும் நல்லா தெரியும், அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை, யூதர்களை, எஸ்தருடைய கூட்டத்தை அழிச்சு போடணும்னு ஆமான் திட்டம் போட்டான். அவங்களுக்காக சிலுவையை செஞ்சு வைக்கிறான். ஆனா அதுலதான் அவன், அந்த ஆமான் தூக்கப்பட்டான். அப்ப நமக்கு எதிராக எந்த ஆயுதங்களை அவங்க பிரயோகிக்கிறாங்களோ அது அவங்களுக்கு தான். நமக்கு எதிராக ஒருத்தங்க குழி பறிக்கிறாங்கன்னா அந்த குழியில அவங்க தான் விழுவாங்க.
அப்போ நமக்கு எதிராக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் அவங்களுக்கு எதிராகவே திரும்பும். அதாங்க வேதம் சொல்லித் தருகிறது. அப்போ விசுவாச வாழ்க்கைங்கிறது கையில் முழகத்தார் நினைக்கிறது போல பட்டயம் இல்லாவிட்டாலும் எதிரிகளை வீழ்த்துவது தான் இந்த விசுவாச வாழ்க்கை. கையில் பட்டயம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இருதயத்தில் தேவ வசனமும் தேவன் மேலே இருக்கிற விசுவாசமும் இருந்துச்சுன்னா எப்படிப்பட்ட யுத்தத்தையும் நீங்கள் நானும் ஜெயிக்க முடியும். நான்காவதாக, வித்தவுட் அன் ஆர்மி, சேனை இல்லாம, படையே இல்லாம ஒரு ஜெயம் உண்டானதை பார்க்கிறோம். இது யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். இது யாரை கூப்பிடுறா? ஆண்டவர் மோசேயை அழைக்கிறார். எங்க யாரிடத்துல அனுப்புறேங்கிறாரு? பார்வோன் இடத்துல அனுப்புறேங்கிறார். பார்வோன் இடத்துல பெரிய சேனை இருக்கிறது, பார்வோன் இடத்துல அதிகாரம் இருக்கிறது, அரண்மனை இருக்கிறது, ஆளுகை இருக்கிறது, ஆட்கள் இருக்காங்க, அதிகாரம் அவங்க கையில தான் இருக்கு, எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. ஆனா இந்த மோசே எங்க இருக்கிறார்? வனாந்தரத்திலே ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறார். வனாந்தரத்திலே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கார். கர்த்தர் அவரை அழைச்ச போது எனக்கு பேச தெரியாதுங்கிறார். ஆடுகளுக்கு பின்னால் அலைஞ்சிட்டு இருக்கிற ஒரு மனுஷன். இப்ப பார்வோன் இடத்துல பேசி இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து தேவனாலே வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு அவங்களை அழைச்சிட்டு போனோம். அதுக்கு தான் ஒரு தளபதியாய், ஒரு மீட்பனாய், ஒரு ரட்சகனாய், ஒரு விடுதலையின் வேந்தனாய் இது மோசேயை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனா மோசே கூட ராணுவம் இல்லை, மோசேட்ட பெரிய சேனை இல்லை. மோசேட்ட இருந்ததெல்லாம் தேவனுடைய அழைப்பு மாத்திரம்தான், தேவனுடைய வாக்குத்தத்தம் மாத்திரம்தான் இந்த மோசேட்ட இருந்தது. அப்போ ஒரு பெரிய ராணுவத்துக்கு எதிராக இந்த மோசே போறார். எப்படி போனார்? தேவனுடைய வார்த்தையை மனசுல வச்சு கடந்து போறார். ஒரு மாபெரும் தேசத்திலே அடிமைகளா இருக்கிற ஒரு ஜனங்களை, 400 வருஷத்துக்கு மேல அடிமையா இருக்கிறவங்களை மீட்டெடுப்பதற்கு பெரிய சேனையை தேவன் அனுப்பவில்லை, கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மோசையை கர்த்தர் அனுப்பினார். அதுவும் பலவீனமான, என்னால முடியாதுன்னு சொல்ற ஒரு மோசையை தான் கர்த்தர் பயன்படுத்தினார். அப்ப இன்னைக்கும் கூட நம்முடைய சமூகத்திலே, நம்ம குடும்பங்கள்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றதற்கு, ஒரு பெரிய ரட்சிப்பை கொண்டு வருவதற்கு, ஒரு பெரிய அதிகாரமிக்க சேனைக்கு முன்னால, ஒரு பெரிய ராணுவத்துக்கு முன்னால தேவன் ஒரு ராணுவத்தை அனுப்பல, அதிகாரம் உள்ளவங்களை அனுப்பல, உங்களை என்னையும் போல சாதாரண ஆட்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். அப்ப விசுவாச பயணம்ங்கிறது, ஒரு விசுவாச வாழ்க்கைங்கிறது எல்லா உடையவங்கள ராணுவ பலத்தோட மாம்ச பயத்தோட கடந்து போறது இல்லை. தேவனுடைய அழைப்போடும் தெரிந்து கொள்ளுதலோடும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தோடும் கடந்து போறது தான் விசுவாச வாழ்க்கை. நம்ம எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முன்னால் இருக்கிற ஆளுகளை யோசிக்கும் போது அவங்க யாரு? அவங்க பார்வோன்கள், அதிகாரத்தில் உள்ளவங்க, அரண்மனையில் உள்ளவங்க. அவங்களுக்கு ஆள் பலம் இருக்கு, அதிகார பலம் இருக்கு, ராணுவ பலம் இருக்கு, பண பலம் இருக்கு, படை பலம் இருக்கு, எல்லாமே இருக்குது. ஆனா மோசேயின் பக்கத்தில் ஒண்ணுமே இல்லை. ஆனா கர்த்தர் மோசையோடு இருந்தார். அவர் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், என்னை போய் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட போக சொல்றீங்களே, உங்களுடைய நாமம் என்ன, யார் அனுப்பினான்னு கேட்டா என்ன சொல்றது? ஆண்டவருடைய நாமம் என்ன? இருக்கிறவராகவே இருக்கிறேன். இருக்கிறவராகவே இருக்கிறவர் நீங்க நம்ம கூட இருக்கிறாரியா. பெரிய ராணுவத்துக்கு முன்னால போகும்போதும், பெரிய அதிகாரம் உள்ளவங்களுக்கு முன்னால போகும்போதும், அரண்மனை வாசிகளுக்கு முன்னால போகும்போதும், நீதிமன்றங்களுக்கு முன்னால போகும்போதும் இருக்கிறவராகவே இருக்கிறவர் நம்ம கூட இருக்கிறாரு. ஒருவேளை நம்ம கூட ராணுவம் இல்லாமல் இருக்கலாம், ஆனா கர்த்தரும் அவருடைய சேனையும் நம்மளோடு கூட இருக்கிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், தீர்க்கதரிசி தன்னுடைய வேலைக்காரனோடு போறான். இப்ப வேலைக்காரன் பார்க்கறான், சுத்திலும் ராணுவம் வந்து சுத்தி வளைச்சிருச்சு. உடனே புலம்புறான், ஆண்டவரே நம்ம என்ன செய்வோம், எதிரிகள் சூழ்ந்து கொண்டாங்களே அப்படின்னு.
அப்போ தீர்க்கதரிசி ஒரு ஜெபம் பண்றான், ஆண்டவரே இவருடைய கண்களை திறந்துடலாம். திறந்து பார்த்துட்டு கண் திறக்கப்பட்டவன் அவன் சொல்றான், எங்கேயும் அக்கினிமயமான ரதங்களை பார்க்கிறேன். அவங்களோடு இருக்கிறவர்களே காட்டில் நம்மளோடு இருக்கிறவர்கள் அநேகர், அதிகம். கண்ணுக்கு தெரியாத ஒரு ராணுவம் நம்ம கூட இருக்கிறது. அவங்ககிட்ட இருக்கிறது மாம்ச புயம், அவங்களோடு இருப்பது மாம்ச புயம், மாம்ச பலன், மாம்ச அதிகாரம். ஆனால் நம்மளோடு இருப்பது தேவ புயம், நம்மளோடு இருப்பது கண்களுக்கு தெரியாத தேவனுடைய கரம். ஆகவே நாம இந்த ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு மிகப்பெரிய சேனைக்கு முன்னால, ராணுவத்துக்கு முன்னால கடந்து போனா கூட தனிநபராய் வெறுமனே நான் கடந்து போனாலும் கர்த்தர் நம்ம கூட இருந்து அந்த பெரிய சேனைக்கு நம்மை நீங்களாக்குவார். அந்த பெரிய கட்டுகளுக்கு தேவன் நம்ம நீங்களாக்குவார். அந்த பெரிய போராட்டங்களுக்கு நம்ம நீங்களாக்குவார். அவர் நம்ம செம்மையாய் நடத்துகிற கர்த்தர். அவர் போதுமானதற்கும் அதிகமான கர்த்தர். விசுவாச வாழ்க்கை என்பது இராணுவம் இல்லாவிட்டாலும் பெரிய இராணுவத்தை எதிர்த்து தனிநபராய் கடந்து போவதுதான் விசுவாச வாழ்க்கை. ஐந்தாவதாக வித்தவுட் ஃபயர். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் முழுவதுமாய் இந்த சம்பவம் இருக்கிறது. அதில் குறிப்பாய் 38வது வசனத்தை வாசிங்க. இது எலியாவை குறித்து சொல்லுகிறது. வாசிங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எலியாவுக்கும் பாகாலுடைய தீர்க்கதரிசிக்கு இடையிலே இங்க ஒரு போட்டி. ஆகாப் யேசபேலுடைய தீர்க்கதரிசிகள் அங்கே இருக்கிறார். இப்ப பாகால் தெய்வமா யெகோவா தேவன் தெய்வமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. இப்ப எலியா சொல்றார், நீங்க ஒரு பலிபீடத்துல ஒரு பலியை வச்சு நீங்க உங்க பாகாலை கூப்பிடுங்க, வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அதை பட்சிக்கட்டும் அப்படின்னு சொல்றார். அவங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கூப்பிடுறாங்க, ஒண்ணுமே நடக்கல. அவங்க ஒரு பெரிய கூட்டம், அவங்களால எதுவுமே செய்ய முடியல. ஆனா அந்த எலியா இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிட்டு அவங்க எண்ணிக்கை தக்கன 12 கற்களை எடுத்து வைக்க சொல்லி, அந்த பலிபீடத்திலே வாய்க்காலை வைக்க சொல்லி, அதில் தண்ணீர்களை ஊற்றி அது மேலே பழிய வச்சு அது மேலேயும் தண்ணீரை ஊற்ற சொல்லி இப்போ ஆண்டவர் நோக்கி ஒரு ஜெபம் பண்றார். ஆண்டவரே என்னை கேட்டருளும் அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணும்போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலிபீடத்தை பட்சித்து போட்டார். கையில ஒண்ணு இல்லை, இவர் அக்கினி இல்லை, கையில் அக்கினி இல்லை. அந்த பலியை பட்சிப்பதற்கு இவர் வேற ஒண்ணுமே செய்யல. விசுவாசத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். அவ்வளவுதான். நான் உம்முடைய ஊழியக்காரன், நீர்தான் தேவன் என்பதை நிரூபிங்க ஆண்டவரே. அவ்வளவுதான். என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். அவ்வளவுதான். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பலிபீடத்தில் இருந்த அந்த பலியை பட்சித்து போட்டது. பல நேரங்களில் இப்படித்தான் இந்த உலகத்திலே நீங்களானும் போராட வேண்டியதாக இருக்கிறது. நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள் என்பதையும் நம்ம விசுவாசம் மேலானது என்பதையும் கர்த்தர் உங்களுக்கா எனக்கா எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்பதையும் வெளிப்படுத்தி காட்டுவதற்கு பல நேரங்களிலே நீங்கள் நானும் போராட வேண்டியதாக இருக்கிறது. ஒருவேளை நம்ம அக்கினி இல்லாமல் இருக்கலாம், வெளியரங்கமாய் காட்டுவதற்கு நம்ம கையில் ஒண்ணுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனா கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்காய் வானத்திலிருந்து அக்கினி இறக்குகிற ஆண்டவர். பெருங்கூட்டமாய் இருந்த பாகால் தீர்க்கதரிசிகளாலே செய்ய முடியாததை நம்முடைய ஒரு சின்ன ஜெபம் செய்து முடிக்கிறதாக இருக்கிறது. அவங்க எத்தனையோ மணி நேரங்கள் காலையிலிருந்து அந்தி சாயல வரைக்கும் அவங்க கத்துறாங்க, கூப்பிட்டாங்க. எலியா சொல்றாரு, பாகால் தூங்குனாலும் தூங்குவாயா, டயர்டா இருந்தா டயர்டா இருப்பான், சத்தம் போட்டு இன்னும் கூப்பிடு, அவனுக்கு காது கேட்காம இருக்கும், எழுப்பி விடுங்கிறான். அந்த அளவுக்கு அவங்க கத்துறாங்க, தங்களை கீறி கொள்ளுகிறார்கள். ஆனா ஒண்ணுமே நடக்கல. ஆனா எலியா தீர்க்கதரிசி ஒரு ஜெபம் பண்ண உடனே அங்க அக்கினி இறங்கி வந்து பலிபீடத்தை பட்சித்து போட்டது. அப்ப ஒன்று இல்லாம இருந்தாலும்
தேவன் அங்கே அக்கினியை அனுப்புகிற கர்த்தர். நம்ம யார் என்பதை விளங்க பண்ணுவதற்கு, நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை விளங்க பண்ணுவதற்கு தேவன் வானத்திலிருந்து அக்கினியை இறக்குகிற ஆண்டவர். நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் அவர். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழியிலே அவர் உங்களுக்கு எனக்கு கிரியை செய்கிறவர். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழியில் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். சோதனை. ஆறாவதாக, வித்தவுட் எனி பேக்ரவுண்ட், எந்த பின்னணியமும் கிடையாதுங்க. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மார்க் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் வளர்ந்த நாசரேத்தூருக்கு வருகிறார். அங்கே பிரசங்கித்தார். அங்கே அநேக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தார். ஆண்டவர் செய்ததை பார்த்துட்டு உள்ளூர்காரங்க சொல்றாங்க, இவன் தச்சன் அல்லவா. சொல்ற வார்த்தை என்னது? தச்சன் அல்லவா. இவர் பெரிய ரபியா அவங்களுக்கு தெரியல, வேத பாடகரா தெரியல, ஆசாரியரா தெரியல. அவங்க பார்வைக்கு இயேசு எப்படி தெரிகிறார்? ஒரு தீர்க்கதரிசியா கூட தெரியல. சாதாரணமாய் இவன் தச்சன் அல்லவா. ஏன்னா அவருடைய பின்னணியம் ஒண்ணுமே இல்லை. வேதம் சொல்லுகிறபடி அவர் தாவீது வம்சத்திலே பிறந்திருந்தாலும் அவங்க பார்வைக்கு அன்னைக்கு அவர் யார் தான்? யோசேப்பினுடைய குமாரன், ஒரு தச்சனுடைய மகன். அதான் அவங்க சொல்றாங்க, இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா, இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார். ஆண்டவருக்கு ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது. சொல்லிக்கொள்ற அளவுக்கு எந்த பின்னணியும் இல்லை. சில நேரங்களில் நம்ம சொல்றோம், எங்க வீட்டில் மட்டும் ஒரு அரசு அதிகாரி இருந்தா, எங்க வீட்டில் மட்டும் அதிகாரமுள்ள அரசியல்வாதி இருந்தா, எங்களுக்கு மட்டும் அது இருந்தா இது இருந்தான்னு பேசுறோம். ஆனா ஆண்டவருக்கு எதுவுமே இல்லை. அவர் பின்னணி இதை பார்த்தோம்னா அவர் ஒண்ணுமே இல்லை. அவர் சொல்றாரு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு பட்சிகளுக்கு கூடுகள் உண்டு, ஆனா மனுஷகுமாரனுக்கோ நமக்காவது வாடகை விடாது இருக்கு. அப்படிதானே? ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவருக்கு என்னது இல்லையா? தலை சாய்க்க இடம் இல்லைங்கிறாருங்க. அப்படிப்பட்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். எந்த பின்னணியத்திலிருந்து அவர் வரல, எந்த பின்னணி வரல. சாதாரண ஒரு தச்சனுடைய குடும்பம் அவருடைய குடும்பம். ஆனா அந்த இயேசுதான் சர்வலோகத்துக்கு ரட்சகராய் மாறினார். சாதாரண குடும்பத்தில் வந்தவர், எந்த பின்னணியும் இல்லாத அந்த இயேசுதான் உலக ரட்சகராய் மாறினார். இங்க நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம பின்னணியும் மற்றவங்களை பார்க்கும்போது நம்ம ஒண்ணுமே இல்லாதவங்களா இருக்கலாம். பெற்றோர் படிச்சிருக்க மாட்டாங்க, பெரிய பதவி அதிகாரம் நமக்கு இல்லாமல் இருக்கலாம், பணக்கார குடும்பமாக நம்ம இல்லாமல் இருக்கலாம். மற்றவங்க பார்வையிலே நம்ம ஒடுக்கப்பட்டவங்களாய் சாதாரணமானவங்களா ஒண்ணும் இல்லாதவங்களா தெரியலாம். அப்படிதான் ஆண்டவரும் காணப்பட்டார் இந்த உலகத்துல. பவுல் சொல்றாரு, நாங்க வேடிக்கை பொருளானோங்கிறார். வேடிக்கை பொருள் என்ன தெரியுமா? இந்த ரோட்ல பாத்தீங்கன்னா அந்த குரங்களை இடுப்புல ஒரு கயிறை கட்டிக்கிட்டு ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டு ஆடுன்னு இருப்பான், பாத்தீங்களா? வேடிக்கை காட்டுறாரு. இப்படிதான் பல நேரங்களில் இந்த உலகத்துக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? வேடிக்கை பொருள் மாதிரி. பவுல் சொல்றாரு, நான் என்னவானே? வேடிக்கை பொருளான. மற்றவங்க பார்வையிலே சில நேரங்களில் நம்ம மற்றவங்க பார்வைக்கு சாதாரண வேடிக்கை பொருள். ஆனா கர்த்தர் நம்ம அப்படி பார்க்கல, அவர் வித்தியாசமாய் பார்க்கிறார். நாசரேத்து ஊருக்காரங்க இயேசு கிறிஸ்துவை தச்சனுடைய குமாரனா பார்த்தாங்க. ஆனா பரலோகம் இயேசுவை எப்படி பார்க்குது?
உலக ஜனங்களுடைய பாவங்களை ரட்சிக்கும்படி சிலுவையில ஜீவனை கொடுக்க வந்த சர்வ வல்லமையுள்ள தேவனாக பார்க்குது. பரலோகம் பார்ப்பதற்கும் உலகம் நம்மை பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒருவேளை இயேசு போலயே நமக்கு எந்த பின்னணியும் இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள். அவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அவர் நமக்காய் வேத வசனங்களை கொடுத்திருக்கிறார். ஆவியானவரை நம்ம கொடுத்திருக்கிறாரு. அதை நம்பி நம்ம பயணப்பட்டோம்னா அதுக்கு பேர் தான் விசுவாச பயணம். மற்றவங்க இவர் கேள்வி பேசலாம், கிண்டல் பண்ணலாம், அங்கீகரிக்காம இருக்கலாம், அற்பமா எண்ணலாம். ஆனால் அந்த இயேசு தான் இந்த உலகத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தார். அதுபோல இன்னைக்கு நமக்கு எந்த பின்னணியும் இல்லாமல் இருந்தாலும் நாம ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நடக்க ஆரம்பிக்கும் போது அவர் உங்களுக்கும் எனக்கும் நம்ம எல்லாம் உடையவர்களாய் மாற்றி நம்மளை உயர்த்தி வைக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம எந்த முகாந்திரத்தோடு தெரிந்து கொண்டாரோ, எந்த நோக்கத்துக்காக நம்ம அழைச்சாரோ, வேறு பிரிச்சாரோ, அதை அவர் நிறைவேற்றுகிற நிறைவேற்றுகிற ஆண்டவர். ஏழாவதாக, வித்தவுட் எஜுகேஷன். அவருக்கு எந்த படிப்பும் கிடையாது. ஆண்டவர் விசுவாச பயணங்கிறது எல்லாத்தையும் படிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு பேசுறது இல்லை. விசுவாச பயணத்தில் படிப்பே இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் பயன்படுத்துவார். யோவான் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. யோவான் ஆண்டவர் பிரசங்கம் பண்றதை பார்த்துட்டு, பைபிளை வாசிக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு சொல்றாங்க, இவர் கல்லாதவராக இருந்தாரேன்னு, இப்படி பேசுறாரேங்கிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிலாத்துவினுடைய அரண்மனையிலே விசாரிக்கப்படும் போது வெளியிலே இருந்த சீசர்களை பார்த்து அன்னைக்கு இருந்த காவலாளிகள் கேள்வி எழுப்புறாங்க. ஒரு லேடி கான்ஸ்டபிள் வந்து சொல்றாங்க, நீயும் அவர்கள் ஒருவன் தான் அப்படின்னு சொன்னாங்க. யார? பேதுரு. அவ பேதுரு என்ன சொன்னாரு? எனக்கு அவர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் துவங்கினார். அப்ப அந்த அம்மா என்ன சொல்லுது தெரியுமா? நீயும் அவர்கள் ஒருவன் தான், உன் பேச்சு உன்னை காட்டி கொடுக்குதுங்கிறாங்க. பேச்சு காட்டி கொடுக்குது. ஏன்னா இவங்க எல்லாம் கலிலேயாவை சேர்ந்தவர்கள். கலிலேயாவில் உள்ளவங்க படிக்காதவங்க. அவங்க பேசுற பேச்சு இலக்கணம் இருக்காது, இலக்கியம் இருக்காது, கரடு மரடா பேசுவாங்க. நம்ம மீனவ கிராமங்களிலே, சென்னையில், இப்படி பல இடங்களில் பேசுறது மாதிரி ரொம்ப கிராமத்தனமாய் கலோக்கியலாக படிக்காதவங்க மாதிரி பேசுறாங்க. அந்த பேச்சை கேட்டு என்ன தெரியுது? இவன் படிக்காதவன்டா. பேதுரு நீ படிக்காதவன் மட்டும் சொல்லல, நீ அவங்கள ஒருத்தன் தாங்கிறார். அப்ப இயேசுமே யாருதான்? அந்த மாதிரி படிக்காத புண்ணியத்திலிருந்து தான் வர்றார். அந்த நாட்களில் ஒரு யூத வாலிபனுக்கு 12 வயசு ஆயிடுச்சுன்னா அவரை கூட்டு போய் எருசலேம் தேவாலயத்தில் விட்டுருவாங்க. 12 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் யூத ரபிமார் அவங்களுக்கு பாடங்கள் எடுப்பாங்க. பைபிளை சொல்லிக் கொடுப்பாங்க, வரலாறு, கணக்கு, வானசாஸ்திரம் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. 12 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் ஒவ்வொரு யூத வாலிபனும் எருசலேம் தேவாலயத்தில் போய் தங்கி இருந்து படிக்கணும். அதனால தான் 12 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் யூதர்களை குறித்து செய்தி வெளியே வராது. இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான் 12 வயசுல எருசலேம் தேவாலயத்துக்கு அழைத்து போகப்பட்டார். அங்கே விட்டுட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டு அம்மா அப்பாலாம் திரும்ப போகிறாங்க. அவரை காரோடு தேடிட்டு போயிட்டு, நீ இங்கேயா இருக்க, எங்கள் கூட வான்னு கூப்பிட்றாங்க. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் பிதாவுக்கு அடுத்தவள் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா? எனக்கு 12 வயசு ஆயிடுச்சே, ஒரு யூத 12 வயசு ஆகிட்டா எருசலேமில் தேவாலயத்தில் தானே இருக்கணும், உங்களுக்கு தெரியாதாங்கிறார். ஆனாலும் பெற்றோர் விடவில்லை, அவரை அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அப்போ எல்லா யூத வாலிபனும் கிடைக்கிற படிப்பு ஆண்டவருக்கு கிடைக்கவில்லை. எனக்கு தெரிந்தபடி ஆண்டவருக்கு எழுதவும் படிக்கவும் தெரியுது. ஏன்னா கையுமையுமாய் பிடிப்பட்ட ஸ்திரியை அவர் கொண்டு வந்து வரும்போது அவர் கீழே குறிந்து தரையில எழுதினார். அவரிடத்துல ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் கொடுக்கப்பட்ட போது ஜெபாலயத்திலே அவர் தன்னை குறித்து எழுதப்பட்டதை வாசித்தார். அப்ப இயேசுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னதுதான்? எழுதவும் படிக்கவும் தான். முறையான கல்வி அவருக்கு கிடைக்கல.
ஆனால் இந்த இயேசு தான் உலகமெல்லாம் நற்செய்தியை கொண்டு போனவர். இந்த இயேசுவை தான் இன்னைக்கு உலகமெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்குது. ஆயிரக்கணக்கான பேர் டாக்டர் பட்டம் வாங்குறாங்க இந்த இயேசுவை ஆய்வு செய்யும். அவர் கையில் படிப்பு இல்லை. நம்ம சில நேரங்கள் நினைக்கிறோம் படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கோம், நம்ம படிக்காமல் போயிட்டோமே, படிக்காதவங்கள எப்படி முன்னேற முடியும் நம்ம யோசிக்கிறோம். விசுவாச வாழ்க்கைங்கிறது படிப்பே இல்லைனாலும் கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு, கர்த்தருடைய வார்த்தை மேல நம்பிக்கை வச்சு கடந்து போவதுதான் விசுவாச வாழ்க்கை. அப்படிங்க நம்ம வாழ்க்கையில நம்ம எந்த சூழல இருந்தாலும் சரி, ஒருபோது நம்ம சோர்ந்து போயிடவே கூடாது. விசுவாச பயணங்கிறது என்னது? போற இடம் எதுன்னு தெரியாம இருந்தாலும், போகிற இடம் எப்படிப்பட்டதுன்னு தெரியாம இருந்தாலும் தைரியமாய் கடந்து போவது. விசுவாச வாழ்க்கைனா என்ன? கையில எந்த ரிசோர்ஸ் இல்லாம இருந்தாலும், கையில எதுவுமே இல்லாம இருந்தாலும் கடந்து போறதுக்கு பேர் தான் விசுவாச வாழ்க்கை. விசுவாச வாழ்க்கைங்கிறது என்னது? பெரிய இராணுவத்தை எதிர்த்து நிற்கும் போது நம்ம கூட யாருமே இல்லாம இருந்தாலும் தனிநபராய் விசுவாசத்தோடு கடந்து போறோமே, இதுதான் விசுவாச பயணம். விசுவாச பயணம் என்பது ஆண்டவர் மேலையும் அவருடைய வார்த்தை மேலையும் நம்பிக்கை வச்சு கடந்து போகிற ஒன்று. படிப்பு இல்லாம இருக்கலாம், பின்னணியம் இல்லாம இருக்கலாம், நமக்காக வழக்காடுறவங்க பேசுறவங்க இல்லாம இருக்கலாம், நமக்கு ஞானமும் அறிவும் இல்லாம இருக்கலாம், சுகமும் பலமும் இல்லாம இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை நம்மளோடு இருக்குமானால் நம்ம போற இந்த விசுவாச பயணம் ஒரு பெரிய வெற்றியை நம்ம கொண்டு வந்து தரும். மற்றவங்க பார்வையிலே இது அற்பமாய் தெரியலாம், மற்றவங்க பார்வையிலே இது ஒண்ணுமில்லாதா தெரியலாம், மற்றவங்க பார்வையிலே இது ஏமாளித்தனமாய் கோமாளித்தனமாய் தெரியலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை மேல நம்பிக்கை வச்சு, கர்த்தருடைய வார்த்தை மேல விசுவாசம் வச்சு ஆண்டவர் உறுதியாய் பற்றி கொண்டு நீங்களும் நானும் கடந்து போவோம் சொன்னா நம்முடைய வாழ்க்கை ஜெயமாய் முடியும். விசுவாச பயணம் ஒருபோதும் தோற்று போறது இல்லை. விசுவாச வாழ்க்கை ஒருபோதும் தோற்று போவது இல்லை. காலங்கள் ஆகலாம், ஜெபங்களுக்கு பதில் வருவதற்கு தாமதமாகலாம், நம்ம எதிர்பார்க்கிற காரியம் உடனே நடக்காம இருக்கலாம், சுற்றுப்புற சூழல் நமக்கு எதிராக இருக்கிற மாதிரி தெரியலாம், எல்லாமே நமக்கு சாதகமா இல்லாத மாதிரி தெரியலாம். ஆனா தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறதோ, கர்த்தர் நமக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அதை நம்பி விசுவாசித்து கடந்து போகிறது தான் விசுவாச வாழ்க்கை. இந்த விசுவாச வாழ்க்கை வாழ்றவங்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவன் உறுதியாய் பற்றி கொண்டவன்கிறார், உறுதியாய் பற்றி கொண்டவன், அவன் என்னையே நம்பி இருக்கிறபடினாலுங்கிறார் இல்லையா? நம்ம ஆண்டவரை உறுதியாய் பற்றிக்கிட்டோம், அவரையே நம்பி இருப்போம்னா பூரண சமாதானத்தோட அவர் நம்மை காத்துக்கொள்வார். பூரண சமாதானம். உலகம் எதிர்பார்க்கிற எதுவும் நம்ம நடக்காம இருக்கலாம், உலகம் சொல்லுற காரியங்களை மட்டும் இப்போதைக்கு வாய்க்காம இருக்கலாம், ஆனா அது நிலையானதில்லை. தேவன் ஒரு நாளிலே நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், காரியங்களை பொறுப்பெடுக்கிறவர், ஜெபங்களுக்கு பதில் தருகிறவர், கண்ணீரை துடைக்கிறவர், கவலைகளை மாற்றுவர். ஏற்ற சமயத்திலே அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். இன்னைக்கு நாம் மற்றவங்க பார்வையிலே ஒரு கேலி பொருளாய், மற்றவங்களுக்கு ஒரு நூதனமானவர்களாய் நாம் தெரிஞ்சிருக்கலாம். பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஆபிரகாம் புறப்பட்டு போறாரு, எங்க போறேன்னு கேட்டா அவருக்கு தெரியல, கர்த்தர் போக சொன்னார், போறேன், அவ்வளவுதான். நம்ம வாழ்க்கை அதுதான். எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நமக்கு பலருக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் அப்படிங்கிற விசுவாசத்தோட நம்பிக்கையோடு கடந்து போனோம்னா இந்த விசுவாச பயணம் வெற்றிகரமாய் முடியும். இந்த விசுவாச வாழ்க்கை ஜெயத்துல முடியும். வேதம் சொல்லுகிறது அல்லவா, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அப்படிங்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சாதாரண வாழ்க்கைக்கு உங்களை என்னை அழைக்கல, ஒரு ஜெயம் கொள்கிற வாழ்க்கைக்கு தேவன் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். அந்த ஜெயம் எப்படி உண்டாகுது? விசுவாச பயணத்திலே உண்டாகிறது. விசுவாசனத்திலே நம்ம முன்னேறி செல்லும் போதுதான் இந்த ஜெயமுள்ள வாழ்க்கையை நீங்கள் நான் அடைய முடியும். ஆகவே இன்னைக்கு நம்ம உலக பிரகாரமாக யோசித்து பார்க்கும்போது நம்ம கையில் எதுவும் இல்லாமல் இருக்கலாம், ஒன்றும் இல்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்கின கர்த்தர் அவர்.
The Lord God created everything without anything, from nothing. ஒண்ணுமே இல்லாம இருந்து, எதுவுமே இல்லாம இருக்கும் போதுதான் இந்த அண்ட சராசரங்களை அவர் சிருஷ்டித்தார். அந்த தெய்வம் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறார். எதுவுமே இல்லாம இருக்கலாம், உலகம் எதிர்பார்க்கிற எதுவும் நம்மகிட்ட இல்லாம இருக்கலாம், நம்ம நினைக்கிற எதுவும் நம்மகிட்ட இல்லாம இருக்கலாம். ஆனா சர்வ வல்லமை உள்ள தெய்வம், அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர், வார்த்தையாயிருக்கிற கர்த்தர், அவர் நம்மளோடு இருக்கிறார். அவர் நமக்காய் யுத்தம் செய்கிறவர், அவர் நமக்காய் வழக்காடுகிறவர், நமக்காய் பரிந்து பேசுகிறவர், நமக்காய் எல்லாரும் செய்து முடிக்கிறவர். அவர் நம்மளை ஜெயங்கொள்ள செய்கிறவர். புறப்பட்டு போங்கன்னு சொன்னவர், அவர் நம்மளை தனியாக விடவில்லை, அவர் நம்மளோடு வருகிற ஆண்டவர். இதோ உலகத்தின் முடிவறிந்த சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் நம்மளை தனியாக விடுகிறதே இல்லை. அவர் நம்ம கூட இருந்து அவர் எல்லாவற்றையும் அவர் நமக்காய் செய்து முடிக்கிற கர்த்தர். அவருடைய கரங்கள் நம்மளை விட்டு கொடுப்போம். இந்த விசுவாச பயணத்தை தொடர்ந்து நம்ம செய்வோம். அவர் ஜெயமாய் இந்த விசுவாச பயணத்தை முடிக்க அவர் நமக்கு கிருபை செய்வார். ஜெபம் பண்ணுமா? இருக்கிற இடங்களை எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். விசுவாச பயணம், the journey of faith இன்னைக்கு நமக்கு தேவை. விசுவாச பயணங்கிறது கர்த்தர் மேல, கர்த்தருடைய வார்த்தை மேல நம்பிக்கை வச்சு கண்ணுக்கு தெரியாத அந்த வாழ்க்கையை நோக்கி, இலக்கை நோக்கி முன்னேறி போற ஒரு பயணம். விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். அந்த காணப்படாத நிச்சயத்தை அடையும்படிக்குத்தான் இங்க தேவன் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். இங்க நீங்கள் நாலு கர்த்தருடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து அவருடைய வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு தொடர்ந்து முன்னேற வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி முன்னேறி செல்லும் போது கர்த்தர் ஏற்ற சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். தேவன் அமிதமான ஒரு விசுவாச பயணத்தை நமக்கு கொடுத்து ஜெயமாய் நம்முடைய பயணம் முடிவேறத்தக்கதாய் நம்ம இலக்கை அடையும்படியாய் தேவன் நம்ம கிரியை செய்யப்படுறதுக்காக கர்த்தரை சோதனை பண்ணுவோம். யாராவது ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி